ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரம்பு இல்லாத பள்ளிக்கூடம். அதாவது பார்த்தீங்கன்னா, பெரம்புன்றதை வந்து குச்சி, கொம்புன்னு இந்த மாதிரி நிறைய ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. அப்படி வாத்தியார் கையில் அது வந்து பெரம்பு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பதறுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஐயோ இன்றைக்கி ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போகலன்னா வாத்தியார் நம்மளை அடிச்சிடுவாரே, ஏய் ஒழுங்காக படிக்கல சேட்டை பண்ணிங்கன்னா தோலை உரிச்சுன்னு ஆசிரியர் நம்மளை மிரட்டுறதும், அந்த காலத்தில் நம்ம பயந்து பணிவாக ஐயோ இன்றைக்கி அடி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போகிறதும், ஒழுக்க நிறையில் இருக்கிறதும். அதாவது அன்றைய காலகட்டத்தில் முடியை வந்து ஷார்ட்டாக கட் பண்ணலன்னா வாத்தியார் கூப்பிட்டு நம்மளை போட்டு அடிச்சிடுவார். நெய்யில் வந்து அளவுக்கு அதிகமாக வளர்த்தோன்னா பிடி மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே வந்து போர்டை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பட்டெக்ஸ்லேயே அடிப்பார். இந்த மாதிரி நீல்வுட் பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. அன்றைக்கி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு எல்லாருமே அரண்டு போயிருந்தோம், பயந்து போய் படித்தோம். அதனால தான் ஒரு ஒழுக்க நெறியிலையும் 90 காலத்துலேயும் 80 காலத்துலையும் பிறந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கி சிறப்பாக வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கு இருக்க 20 காலகட்டத்தில் பிறந்த 2000 நூற்றாண்டில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அடிப்பது என்பதே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களோட வாத்தியார் வந்து அடிக்கூடாது, நம்ம கவர்மெண்ட்டே ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. ஏன்னா இதுக்கு காரணமும் நம்ம ஆசிரியர்கள் தான். வீட்டில் இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே இருக்க கோவத்தை பசங்க மேலே போட்டு கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்கும்? இல்லை பெற்றோர்களுக்கு தான் சும்மா இருப்பாங்களா? ஸோ இன்றைய காலகட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கிறது கிடையாது. இப்படி அடிக்காமல் விட்டதுனால அவங்களோட வேலையை பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இன்றைய இருக்க யங் ஜென்ரேஷனான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட கோலத்தை பாருங்கள். அதாவது அவங்க கட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது தலையை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதும், இந்த இடத்துல மட்டும் வலிச்சிடுறதும், ஃபேண்ட்டை வந்து முக்கா காலுக்கு போடுறதும், இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களுக்கு. சரி, இது கூட ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, அதாவது இப்போ இருக்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, நம்மலாம் சொன்னால் பூமர்ன்ட்டு போயிடுவாங்கன்ட்டு விட்டா, அடுத்தது ஒரு படி மேலே போயிட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாது. நம்மளும் நம்ம காலகட்டத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசணும், காதல் இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் பயந்தும் ஒரு அறத்தோடையும். ஆனால் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு யாருக்கும் பயம் கிடையாது. ஏன்னா வாத்தியாரே அடிக்கலைன்னா 5 வளையாது, எப்படிங்க 50 வளையும்? அதாவது சின்ன வயசுலேயே வாத்தியார் அடித்தாதான் அந்த பயம் வரும். ஏய் நம்ம ஸ்கூலுக்கு இப்படி போகணும், இந்த ஃபேண்ட்டு தான் போடணுன்ட்டு அவன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபார்மெட்டில் வளருவான். இல்லைனா என்ன பண்ணுவான், இன்றைக்கி வாத்தியார்கிட்ட அடி வாங்காதவன் நாளைக்கு போலீஸ்காரங்க கிட்ட, காவல்துறையிட்ட அடி வாங்குவாங்க. ஆமாங்க, இங்கே இருக்க பெரம்பு அங்கே லத்தியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கீழ்ப்படிந்து நடக்காதவன் நாளைக்கு பெரியவன் ஆகிட்டு அந்த பயமே இருக்காது அவனுக்கு. ஸ்கூலில் அடித்து வளர்க்காதனால அவனுக்கு பயமே இருக்காது, தைரியமாக துணிச்சலோடு இருப்பான். அதனால் காவலர்கள்கிட்ட அடி வாங்குவான். எல்லோரும் அடி வாங்குவான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எவன்லாம் கல்வியில் சேர்ந்து அங்கே போகிற வர கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு அதை படித்து தெளிவாக வெளியே வருவான், தப்பிச்சிருவான். அவன் ஒரு காவலராகவே வருவான். ஆனால் எவன்லாம் வந்து வாத்தியாரும் அடிக்க மாட்டாங்க, நம்ம ஸ்கூல் நம்ம ராஜ்யம், நம்ம தான் ரவுடிசம்ட்டு சும்மா லோக்கல் ரவுடிசமாக சுற்றிட்டு இருக்கவன் கடைசியில் காவல்துறையிட்ட தான் அடி வாங்கணும். இதனால் இளைஞர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ கூலிப்படைகளில் சின்ன சின்ன பசங்க தான், சிறார்கள் தான் இன்றைக்கி கூலிப்படையிலே வேலை செய்கிறாங்க. அப்படியாப்பட்ட அவலங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேட்டாச்சு வாத்தியார்கள்கிட்ட நம்ம கவர்மெண்ட் பெரம்ப கொடுக்கணுமான்னு நம்ம மாணவர்களோட தந்தையும் தாய்மார்களும் கவர்மெண்ட்டும் தான் தீர்மானிக்கணும். ஏன்னா அடிக்கிறது தப்பு தான், ஆனால் வந்து கொஞ்சமாச்சும் ஒரு பயம் இருக்கணும்ல. பயம் இல்லாதனால தானே இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க.